சாரிடா. நீ எதுக்காக வந்திருக்கன்னு தெரியாம நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காத என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுறா. சரி மச்சான், நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறியா? சொல்லு மச்சான். ஸ்ரீயை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், எதுக்காகவும் ஸ்ரீயை விட்டு கொடுத்துறாரா. உன்னை விட்டா அவளை வேற யாரும் நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா மச்சான். நான் அவளை என்னைக்குமே விட்டுற மாட்டேன். அண்ட் சாரிடா. ஸ்கூல்ல அவளுக்கு லவ்வர் இருக்குன்னு பொய் சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், விடு. ஜெஷுவை பார்க்காததான் ஒரு குறையா இருக்குடா. என்னடா நான் வந்தது 2 பேர் சைலண்ட் ஆயிட்டீங்க. அதெல்லாம் அப்படி என்ன ஒன்றும் இல்லை. ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்ரீ, சும்மா பேசிகிட்டு இருக்கோம். சரி இந்தா, நான் உனக்காக கோவில் போயிட்டு வந்தேன். உனக்கு எதுவும் ஆகாது சரியா? சரி நாங்களாம் இருக்கோம்ல. சரி, நான் கிளம்பவா? டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். சரிடா. சரி மச்சான். சரி மச்சான், பார்த்து போயிட்டு போயிட்டு வரேன். போயிட்டு கால் பண்ணு. மிஸ் யூ கைஸ். சரி மச்சான், போயிட்டு கால் பண்ணு. சரிடா. சரி சரி பாப்போம். விஷால், பார்த்து போயிட்டு வா சரியா? சரி ஓகே. ஏன் அக்ஷய் நீ ஏன் சோகமா இருக்க? இல்ல ஸ்ரீ, நம்ம நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நிறைய கஷ்டங்கள் இருக்குல்ல? டே அக்ஷய், இந்த உலகத்துல கஷ்டப்படாத மனுஷனும் இல்ல, கவலைப்படாத வாழ்க்கையும் இல்ல. இதனால தான் அக்ஷய் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. சாரி ஸ்ரீ, இனிமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். சரி விடுடா. ஆனா விஷால் நினைச்சாதான்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, அவன் எதையுமே காட்டிக்கவே இல்லைல்ல? ஆமாடா, மனசுக்குள்ள எவ்வளோ வலி வச்சுக்கிட்டு ஆனா நம்ம கிட்டல எப்படி சிரிச்சு பேசினான் பாத்தியா? அந்த ரீயூனியன்ல கூட ஒருத்தருக்கும் அது தெரியவே இல்லை. அவனை நினைச்சாதான்டா ரொம்ப கவலையா இருக்கு. அவன் சரி வா நம்ம கிளம்பலாம். ம் சரி. ஆமா, 2 பேர் சாப்பிட்டீங்களா? வாங்க சாப்பிடலாம். வெளியே சாப்பிட்டுட்டு தாம்மா வந்தோம். இவ்ளோ லேட் ஆயிடுச்சே, நீ எப்படிம்மா வீட்டுக்கு போவ? அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேம்மா. அப்பா இன்னைக்கு நைட் இங்கேயே தங்கிக்க சொல்லிட்டாரு. ம், சரிம்மா. மா, மாத்திரையெல்லாம் கரெக்டாக போட்டீங்கல்ல? அதெல்லாம் போட்டாச்சு அக்ஷய். உடம்பு வலிக்கு மாத்திரை போட்டாச்சு. ஆனா இந்த மனசு வலிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னாச்சுமா? என்னன்னே தெரியல அக்ஷய். உங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன். கொஞ்ச நாளாவே உங்க அப்பா ஞாபகமாவே இருக்கு. எனக்கு என்னவோ தப்பா படுற மாதிரியே இருக்கு. அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? சரிம்மா, கவலைப்படாதீங்க. நீங்கள் தூங்குங்க, நாளைக்கு காலைல போகலாம். சரிப்பா. எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்கம்மா. அதான் நாங்க இருக்கோம்ல. சரிம்மா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு. சரிம்மா. என்னாச்சு ஸ்ரீ? என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடா. விஷால் அன்னைக்கு பேசும்போது என்கிட்ட ஒன்று சொன்னான். அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொன்னான் அவன்? அது அவன் என்னை லவ் பண்ணன்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஒன்று சொன்னான். உன்னை மாதிரி யாராலையும் என்னை பார்த்துக்க முடியாதான். ம். அதனால உன்னையே கல்யாணம் பண்ணிக்க சொன்னான். அது எப்படி அக்ஷய் ஒருத்தனால இவ்வளோ லவ் பண்ண முடியுமா? தனக்கு பிடிச்ச பொண்ணு இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்குற அளவுக்கு? சரி விடு ஸ்ரீ, ஏன் அதே யோசிச்சுட்டு இருக்க? இல்லடா, அது ஒரு மாதிரி என் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. இந்த நிலைமையிலையும் அவனுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் விட்டு கொடுத்தான் பார்த்தியா? அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுடா. சரி, நீ போய் தூங்கு போ.
நீயும் போய் தூங்கு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இல்லடா எனக்கு இப்போ தூக்கம் வரல. நீ போ, நான் வந்துடுறேன் போ. சரி ஓகே, சீக்கிரம் வந்து தூங்கு. ம் சரி போ. ஹலோ, திஸ் இஸ் ஜான் கேஃபே. ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? சொல்லுங்கண்ணா. சரிங்கண்ணா. எப்போ வந்து பார்க்கட்டும்? நாளைக்கு காலையில வரேன். அக்ஷய் யாருடா ஃபோன்ல? நம்ம கடைக்கு இடம் பார்க்க சொல்லியிருந்தோம்ல, ஆமா. அவங்க தான் கால் பண்ணியிருந்தாங்க. அப்படியா? கடை கிடைச்சிருச்சா? இருக்கான். 5,00,000 ரூபா அட்வான்ஸு, 20,000 ரூபா வாடகை சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு போய் பார்க்கலாம் என்னன்னு. என்னடா இவ்ளோ அமௌண்ட்டுக்கு நீ என்னடா பண்ணுவ? இருந்ததையும் என்கிட்ட குடுத்துட்ட. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸ்ரீ. ம். நம்ம வேணா விஷால்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? வேண்டாம், அவனே கஷ்டத்தில் இருக்கான். அவன்கிட்ட கேட்க வேணாம். நம்ம வேற யார்கிட்டயாவது பார்த்துக்கலாம். ம். அக்ஷய் நம்ம வேணா ஏதோ லோன் ட்ரை பண்ணலாமா? சரி இரு, ஃபர்ஸ்ட் நாளைக்கு போய் பார்க்கலாம். செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்னன்றது யோசிக்கலாம். ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரிடா. ம். டேய் அக்ஷய் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்டா, வாங்கி குடுறா. நீ என்ன அவ்ளோ பெரிய அழகனா? நீ சொன்னதும் லவ்ஸ் வந்து உன் பின்னாடியே சுத்துறதுக்கு. அவன் அப்படிதான் உன்னை விட்டா என்னை யாரும் நல்லா பார்த்துக்க முடியாதுன்னு சொல்றான். எனக்கு மட்டும் உன்னை பிடிக்காமலையா சின்ன வயசுல இருந்து உன் கூடயே சுத்திட்டு இருக்கேன். இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்கு. என்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட என் நண்பனே, என் காதலனா வரது. ம் ம்மா. மெல்ட் ஆயிடுச்சு. என்ன என்ன மெல்ட் ஆச்சு? ஐஸ்கிரீமை சொன்னேன். போ கிளம்பு வா. சரி நான் கிளம்பு வா. போய் தூங்கு, லேட் ஆயிடுச்சுல. பார்த்து போ. பாய். பாய். ஏய்